ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஃபார்ம் 16 பற்றி நம்ம பார்த்துட்டோம். அந்த ஃபார்ம் 16 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயில்டாக அதில் பார்க்கல. பட் ப்ரொசீஜர் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே வந்து ஃபோட்டோ காப்பியோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபார்ம் 16 அப்படின்றது வந்து எப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், நம்ம எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 25க்கு when will form 16 be available for financial year 24-25. ஓகேவா? 24-25ல நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். எப்போ அப்படின்னா டியூ டேட் வந்து இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா 24-25 தான் இஷ்யூ பண்ணுவாங்க. 15 ஜூன் 2025 ஃபார்ம் 16 வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இஃப் யூ எம்ப்ளாயர் டிடக்டர் டிடிஎஸ் வந்து 24-25க்கு எம்ப்ளாயர் வந்து டிடக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் ஃபார்ம் 16 வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக 15 ஜூன் 2025 நம்ம கையில் இருக்கணும். இஃப் நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் 16 வந்து தொலைச்சிட்டிங்க அப்படின்னா டூப்ளிகேட்டும் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து. ஓகே, எம்ப்ளாயர் வந்து இந்த ஃபார்ம் 16 கொடுக்குறதுல உங்களுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து பெனாலிட்டியாக 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் 16 வந்து ட்ரேசஸ் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, லாகின் ட்ரேசஸ் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி வேணும், பாஸ்வேர்டு வேணும், உங்களுடைய டேன் நம்பர் அல்லது பேன் நம்பர் ஏதாவது வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்ஷா இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் லாகின் பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் நம்மளுடைய போர்ட்டல், டிடிஎஸ் ட்ரேசஸ் போர்ட்டல். ஓகேவா? இதில் லாகின் ஐடி போடுறீங்க, பாஸ்வேர்ட் போடுறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடுறீங்க, டேன் நம்பர் இல்லை பேன் நம்பர் போடுறீங்க, அடுத்து கேப்ஷா போட்டு லாகின் கொடுக்குறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து அதே போர்ட்டல் தான். ஓகே, டிடக்டார் அப்படின்றது வந்து எம்ப்ளாயரை குறிக்கிறது, பேயபிள் அப்படின்றது நீங்கள். ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே பேஜ் தான், நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நேவிகேட், நம்ம எதை நோக்கி போகிறோன்னா டேஷ்போர்டில் போயிட்டு டவுன்லோட் போயிட்டு ஃபார்ம் 16 வந்து போகிறோம். ஓகே, டேஷ்போர்டில் டவுன்லோடில் ஃபார்ம் 16. ஓகே, இதை கிளிக் பண்ணி ஃபார்ம் 16 நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அதே பேஜ் தான், டேஷ்போர்டில் இருக்கும், டவுன்லோடில் இருக்கும், ஃபார்ம் 16 ஃபார்ம் 16A இதெல்லாம் இருக்குது. ஓகே, select financial year and PAN. select the financial year and PAN financial year PAN கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கோ கொடுத்துக்கோங்க. ஃபார்ம் 16 வந்து டிடக்டர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்புறம் வந்து சர்ச் பேன் ஆர் பல்க் பேன், நிறைய பேர் இருந்தாங்கன்னா பல்காக போட்டு பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி தனித்தனியாக ஒரு பேனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதுதான் பேஜ். இதில் ஃபைனான்ஷியல் இயர் சூஸ் பண்ண போகிறீங்க, பேன் போட போகிறீங்க, ஆட் கொடுத்து இண்டிவிஜுவலாக நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பல்க் ஃபைலாக ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு கோ கொடுத்தீங்கன்னா பல்காக உங்களுக்கு எல்லா ஃபார்மும் வந்துடும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகே, அதே பேஜ் தான். Details of authorized person. The details of authorized person will appear on the screen. ஓகேவா? நீங்கள் பேன் நம்பர் கொடுத்தீங்களா, அவங்களோட நேம் எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்துடும். அடுத்து வந்து அவங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ட்ரேசஸில் அது வந்து அப்படியே இருக்கிறது தான் அங்கே காமிக்கும். இதை வந்து ஃபர்தர் திஸ் டீட்டெயில்ஸ் வுட் பி பிரிண்டட் ஆன் டிடிஎஸ் சர்டிஃபிகேட்டில் வரும். கிளிக் ஆன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் மாற்றணும் அப்படின்னா கூட இதுதான் பேஜ். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, தென் select either of the following for KYC validation. கேவைசி வேலிடேஷன் பண்ண போகிறோம். கேவைசி வேலிடேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட சிக்னேச்சர் கொடுத்து பண்ணுறது, டிஎஸ்சி சிக்னேச்சர் கொடுத்து வேலிடேட் பண்ணிக்கிறது. அப்படி இல்லாட்டி நார்மல் கேவைசி வேலிடேஷன்ஸ் நீங்கள் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணாமல் நார்மல் கேவைசியும் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பேஜ். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் அதை கொடுக்குறத பற்றி பார்க்குறோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துருக்கோம், வேலிட் டிஎஸ்சி கொடுப்போம். இதில் பாருங்கள், இதுவும் அதே தான். ஃபைனான்ஷியல் இயர் கொடுத்துருக்கோம்,
ஃபார்ம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறோம். அங்கே டிஜிட்டல் இதை கிளிக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து குவார்ட்டர் 1 or 2 or 3 அதெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். வேலிடி டிஎஸ்சி வந்து இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிஎஸ்சி ஃபார்மேட் வந்து பார்க்க போகிறோம். என்டர் த பாஸ்வேர்ட் டிஎஸ்சி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு டிஎஸ்சி கொடுக்குறதுக்காண்டி பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து ஓகே கொடுக்கணும். அப்புறம் வந்து உங்களோட டிஎஸ்சி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணோடனே அது சப்மிட் ஆயிரும். ஓகே, இதுதான் பேஜ். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். இதில் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மல் கேஒய்சி பற்றி பார்க்க போகிறோம். செலக்ட் த ஃபைனான்ஷியல் இயர் குவார்ட்டர், என்ன ஃபைனான்ஷியல் இயர்னு கிளிக் பண்ணிக்கோங்க, என்ன குவார்ட்டர்னு கிளிக் பண்ணிக்கோங்க, என்ன ஃபார்ம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கேஒய்சி வேலிடேஷன்ஸ் வித்தவுட் டிஐசி அப்படின்றதுனால உங்களுடைய அத்தன்டிகேஷன் கோடை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஹேவ் ஃபினிஷ்டு த வேலிடேஷன் இயர்லியோ அண்ட் யூ ஹேவ் த அத்தன்டிகேஷன் கோட், ஓகேவா, நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். என்டர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து உங்களுடைய டோக்கன் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. டிடிஎஸ் ரிட்டர்னில் இருக்கக்கூடிய டோக்கன் நம்பர், ஃபைனான்ஷியல் இயர் குவார்ட்டர் இதெல்லாம் நீங்கள் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் செக் பாக்ஸ் ஃபார் நில் செல்லான் ஆர் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்லான் டீட்டெயில்ஸ் வந்து பிஎஸ்ஆர் கோட் கொடுக்கணும். அப்புறம் செல்லான் சீரியல் நம்பர், செல்லான் அமௌண்ட், டேட் ஆன் விச் டாக்ஸ் இஸ் டெபாசிட்டட், என்னெல்லாம் இதாக இருக்குது டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுடைய யூனிக்கோ பேன் நம்பர், அப்புறம் அமௌண்ட்டு, அப்புறம் பேன் இதெல்லாம் டிடிஎஸில் இருக்கிற மாதிரி டெபாசிட் அமௌண்ட் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து கிளிக் ப்ரொசீட் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட். அத்தன்டிகேஷன் கோட், ஃபார்ம் நம்பர் இதெல்லாம் நீங்கள் நான் பழைய இதை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன், அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதுதான் ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்ம் டைப் இது, அப்புறம் ஃபைனான்ஷியல் இயர் என்னென்ன நீங்கள் இப்போ கொடுக்குறத கொடுத்துக்கோங்க. அப்புறம் குவார்ட்டர் 1 or 2 or 3 or 4 கொடுத்துக்கோங்க. டோக்கன் நம்பர் கொடுத்துக்கோங்க. டோக்கன் நம்பர் அப்படி இல்லாட்டி ப்ரொவிஷனல் ரெசிப்ட் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து நில் செல்லான் அப்படி இல்லாட்டி இன்னொன்று பார்த்தோம்லாம் நில் செல்லான் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் டிடக்ஷன் இது கொடுத்துக்கலாம். அடுத்த பேஜ் இது இருக்குது. இதில் செல்லான் டீட்டெயில்ஸ் நம்ம பிஎஸ்ஆர் கோடு பார்த்தோம், அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் யூனிக்கோ பேன் செல்லான் அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேன் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து டெபாசிட்டட் அமௌண்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்த்தது தான் அங்கே நம்ம பண்ணுறோம். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆர் வேலிடேட்டுன்னு வரும். வேலிடேட்டுன்னு வந்தோடனே ரெக்வஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதோ 5 digit நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய ரெக்வஸ்ட் நம்பர். அடுத்து இன்னொரு கேஒய்சி மெத்தட் பார்க்க போகிறோம். கேஒய்சி வேலிடேஷன் யூசிங் டிஎஸ்சி வச்சு வேலிடேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இயர் குவார்ட்டர், ஃபார்ம் டைப்பு இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி வேலிடேட் டிஎஸ்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே பேஜ் தான். இதெல்லாம் கொடுத்துட்டு டிஎஸ்சி கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கேஒய்சி பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு தெரியும். பாஸ்வேர்டு இங்கே கொடுக்க போகிறீங்க, ஓகே கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் நீங்கள் வந்து சைனை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி போயிட்டு இங்கே போய் சைன் சூஸ் பண்ணிவிட்டு சைன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் என்டர் த டோக்கன் நம்பர், அத்தன்டிகேஷன் கோடு வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் டோக்கன் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறது பார்த்தோம், அதே தான் இதெல்லாம் இருக்கும். மேலே அத்தன்டிகேஷன் கோட் இருக்கும், அதை கொடுத்தோன்னே இங்கிட்ட வரும். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி பார்த்தது தான். அப்புறம் வந்து சிஐஎன், பிஐஎன், பேன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஓகே, அத்தன்டிகேஷன் கோட் இஸ் ஜென்ரேட்டட் ஆஃப்டர் கேஒய்சி முடிச்சோடனே அத்தன்டிகேஷன் கோட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, விச் ரிமைன்ஸ் வேலிட் த சேம் கேலண்டர் டே, அதே நாளில் அதே ஃபைனான்ஷியல் இயரில் அதே குவார்ட்டரில் உங்களுக்கு இந்த அத்தன்டிகேஷன் கோட் கிடைக்கும். சிஐஎன், பிஐஎன் டீட்டெயில்ஸ் must be entered for the செல்லான் book entry mentioned in the statement corresponding to the financial year quarter and form type mentioned above. Okay, amount should be entered in 2 decimal places, அதாவது 2 டெசிமல் அதை வச்சு அங்கே டாட் இருக்குது பார்த்தீங்களா, 2 இதுக்கு இங்கிட்ட டெசிமல் அந்த மாதிரி. CD record number is mandatory only in case of செல்லான் is mentioned more than once in the statement. ஓகேவா, மோர் தெனாக இருக்கும்போது இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகே, அதே பேஜ் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். பிஎஸ்ஆர் கோடு, டேட் இதெல்லாம் அங்கே நம்ம சூஸ் பண்ணுறது. அப்புறம் பிஎஸ்ஆர் கோடு செல்லான் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் வந்து பேன் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து டிடிஎஸ் டெபாசிட்டட் அமௌண்ட்டு இங்கே கொடுக்கணும். அப்புறம் ப்ரொசீட் கொடுத்து அடுத்த பேஜ் போகணும். ரெக்வஸ்ட் வரும்,
இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கோடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நேவிகேட் ரெக்வஸ்ட் நம்பர், ரெக்வஸ்ட் டேட் ஆர் வியூ ஆல். ரெக்வஸ்ட் நம்பர் போட போகிறீங்க, அப்படி இல்லாட்டி ரெக்வஸ்ட் டேட் கொடுக்க போகிறீங்க, அப்புறம் வியூ ஆல் கொடுக்க போகிறீங்க. செலக்ட் த அப்ளிகேஷன் அப்ளிகபிள் ரோ, இஃப் த ஸ்டேட்டஸ் இஸ் அவைலபிள், டவுன்லோட் பட்டன் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா, இதுதான் மேட்ரு. வியூ ஆல் கொடுக்க போகிறீங்க. என்டர் ரெக்வஸ்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் டேட்டு அப்படி இல்லாட்டி கொடுக்க போகிறீங்க. சர்ச் ஆப்ஷன் 2 ஆர் ஆப்ஷன் 3 வியூ ஆல். ஆப்ஷன் 3 வந்து வியூ ஆல்னு கொடுக்க போகிறீங்க. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நம்பர் கொடுத்துக்கலாம், டேட்டு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வியூ ஆல் கொடுக்கலாம். கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் த சப்மிட்டட் ஸ்டேட்டஸ் ப்ளீஸ் வெயிட் 24 or 48 hours. ஒரு நாள் ஒன்றரை நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மேபி அப்படி இருக்காது. கிளிக் உடனே கிடச்சிரும். கிளிக் ஆன் யர் ரூ டு செலக்ட் இட். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு மெத்தட், ரெக்வஸ்ட் டவுன்லோட், ட்ராக் யுவர் ரெக்வஸ்ட் ஃபார்ம். Request from request download and hence can download the form 16AB. ஓகே, ரெக்வஸ்ட்டுக்குள்ளே, அதாவது டவுன்லோட்குள்ளே போயிட்டு ரெக்வஸ்ட்குள்ளே போகிறோம். ரெக்வஸ்ட் மேனுவில் அது இருக்கும். இப்போ பார்த்தோம்னா டவுன்லோட் ரெக்வஸ்ட்லேயே இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபார்ம் 16 இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆல் கொடுத்து அவைலபிள்னு வருது பார்த்தீங்களா. கிளிக் ஆன் ரோ அண்ட் செலக்ட் இட் அவைலபிள். இதை கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்கேஸ் சப்மிட்டட் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி அவைலபிள்னு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். HTTP டவுன்லோட் அப்படின்றத நீங்கள் கொடுத்து டவுன்லோட் ஃபைல் பண்ணிக்கலாம். ஃபார்ம் 16 பார்ட் A இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான். ஓகே, நம்ம அதை கொடுக்க போகிறோம். HTTP டவுன்லோட் கொடுக்க போகிறோம். அது வந்து ஜிப் ஃபைலாக வருதான்னு கேட்கணும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். பார்ட் B எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபார்மாக கொடுக்க கிளிக் பண்ண போகிறீங்க. அவைலபிள்னு வந்தோடனே கிளிக் பண்ணிட்டு HTTP டவுன்லோட் சேவ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, அப்புறம் வந்து HTTP டவுன்லோட் பட்டன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம். அப்படி தானே. ஜிப் ஃபைலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, ப்ளீஸ் டு நாட் எக்ஸ்ட்ராக்ட் த ஃபைல். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஜிப் ஃபைலை நார்மலாக எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. டவுன்லோடில் போயிட்டு ரெக்வஸ்ட்டில் போயிட்டு டவுன்லோடில் போயிட்டு ரெக்வஸ்ட் டவுன்லோட் போயிட்டு ட்ரேசஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போகணும். ஓகே, டவுன்லோடில் போயிட்டோம். இந்த ரெக்வஸ்ட் கிளிக் ஹியர் கொடுத்துட்டோம். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னா கேப்சா கோடும் இது நம்ம கொடுத்து சப்மிட் பண்ணணும். இந்த மாதிரி கேப்சா கோடு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அடுத்து கிளிக் ஆன் ட்ரேசஸ் PDF கன்வெர்ட்டர் 1 அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, இதை கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜிப் ஃபைலை வந்து ஜார் ஃபைலாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் த ஜிப் ஃபைல் அண்ட் ஓப்பன் ஜார் ஃபைல், ஃபாலோ த ஸ்டெப்ஸ் டு டவுன்லோட் PDF ஃபார்ம் 16A, செலக்ட் ஜிப் ஃபைல் ஆஃப் ஃபார்ம் 16A, என்டர் யுவர் TAN as the password. அதாவது ஜிப் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய TAN நம்பரை நீங்கள் போட போகிறீங்க. போட்டுட்டு அதை வந்து அவுட்புட் PDF ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் டு டிஜிட்டல் சைன் PDF ஃபைல்ஸ் நாட் மேண்டேட்ரி. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சைன் நம்மளுக்கு தேவையில்லை, TAN நம்பரே போதும். ஓகேவா, சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வில் பி டிஸ்பிளைட் அண்டர் த சர்டிஃபிகேட் ஸ்டோர். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ப்ரொசீட் கொடுக்கணும். கொடுத்தோடனே PDF ஃபைல் வந்து ஃபார்ம் 16A சேவ்டு த செலக்டட் ஃபோல்டர். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டரில் அது உங்களுக்கு வந்துடும். பாஸ்வேர்ட் டு ஓப்பன் ஃபார்ம் 16A இஸ் TAN நம்பர் இன் கேபிட்டல் லெட்டர். இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஃபைல். இதுபடி தான் நீங்கள் போட போகிறீங்க. இதில் போட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சூஸ் அந்த மாதிரி செலக்ட் ஜார் ஃபைல், இந்த ஜார் ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஜென்ரேட் யூட்டிலிட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். ஃபார்ம் செலக்ட் ஃபார்ம் 16A ஜிப் ஃபைல், என்டர் பாஸ்வேர்ட்.
ஜிப் ஃபைலை இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை போடணும். டேன் நம்பரில் படி செலக்ட் டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சேவ் பிடிஎஃப் ஃபைல்ஸ், எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணுமோ அதை ப்ரௌஸ் கொடுத்து இது பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் வந்து செலக்ட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் டு டிஜிட்டல் பிடிஎஃப் ஃபைல்ஸ், இதெல்லாம் தேவையில்லை, அது நீங்கள் விட்டுறலாம், அந்த இதை விட்டுறலாம். சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வில் பி டிஸ்பிளேட் ஹியர், இங்கே வந்து சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் அங்கே இருக்கும். ப்ரொசீடு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து traces pdf generated version 1.1l, select the jar file for form 16 part b பார்க்க போகிறோம். select jar file கொடுக்குறோம். enter details pdf generation utility record details mentioned image given below, இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். jar file வந்து select பண்ணுறோம். hence after completing the above process you will receive the form 16a and b, part a and part b. ஓகே, ஃபார்ம் 16ல் பார்ட் ஏ பார்ட் பி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது, எப்படி ஜார் ஃபைல் நம்ம கையில் நம்ம எப்படி ஈஸியஸ்ட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நம்மளுக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஹவு கேன் ஐ டவுன்லோட் ஃபார்ம் 16 ஃபார் ட்ரைசஸ் ஃப்ரம் ட்ரைசஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐ டு நாட் ஹாவ் எ tan ஆஃப் மை டிடக்டர் கேன் ஐ ஸ்டில் ரிஜிஸ்டர் ஆன் ட்ரேசஸ் அப்படின்றதுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் வந்து உடனுக்குடனே பார்க்கணும், அப்டேட்டடான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.